தன்னுடைய நகைச்சுவையால் எல்லோரையும் சிரிக்க வச்ச ரோபோ சங்கர் அவர்கள் மறைந்த விஷயம் மிகப்பெரிய எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. செப்டம்பர் 18ஆம் தேதி காலமானார். அவருடைய இறுதி சடங்கில் மனைவி பிரியங்கா இதற்காக ரொம்பவே டான்ஸ் ஆடினாங்க அப்படின்ற மாதிரியாக ஒரு விஷயம் இப்போ பிரபலம் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. பிரியங்காவுடன் ஷூட்டிங்கில் கலந்து கொண்ட அவர் மயங்கி விழுந்திருக்கிறாரு. உடனே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ரோபோ சங்கர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அதற்கப்புறமாக சிகிச்சை போனதுக்கு பின்னாடி காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டாங்க. மீண்டும் மஞ்சள் காமல அறிகுறிகள் வந்துட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலத்தில் பிரியங்கா டான்ஸ் ஆடிய வீடியோ வைரலாச்சு. கட்டிய கணவர் பாடையில் போகும்போது ஒரு பொண்டாட்டி இப்படி தான் ஊரே பார்க்குற நடுத்தரில் டான்ஸ் ஆடுவதான்னு ரோபோ சங்கரின் மனைவியை பலரும் விளாசினாங்க. கணவரை இழந்த சோகத்தில் செய்வது அறியாமல் பிரியங்கா டான்ஸ் ஆடியதை போய் இந்த அளவுக்கு பெரிதுபடுத்தலாமான்னு ரோபோ சங்கரின் ரசிகர்கள் தெரிவித்தாங்க. இப்படி டான்ஸ் ஆடுவது தமிழ் கலாச்சாரம் இல்லை அப்படின்லாம் பேச்சு கிளம்பியதை பார்த்த நடிகர் எஸ்.வி. சேகர் பிரியங்காவுக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்டிருக்காரு. ரோபோ சங்கரின் மனைவியை விமர்சிக்கும் அருகதை யாருக்கு கிடையாது. சேகர் சொன்னதை கேட்ட ரசிகர்கள் அவருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் பிரியங்கா விமர்சிப்பது குறையல. ஏன் டான்ஸ் ஆடணும், அதை ஏன் வீடியோ எடுக்கணும், அது எல்லாம் தப்பு இல்லையா, நாங்கள் குறை சொல்வது மட்டும்தான் தப்பா அப்படின்னு எல்லோரும் பேசி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் கணவரின் இறுதி ஊர்வலத்தில் பிரியங்கா ஆடியதற்கான காரணத்தை குடும்ப நண்பரான போஸ் வெங்கட் சொல்லியிருக்காரு. ரோபோ சங்கரினுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போஸ் வெங்கட் தனது நண்பரின் மரணம் குறித்து பேசியிருக்கிறாரு. அப்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ரோபோ சங்கர் பிரியங்கா எப்பொழுதுமே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க. அவங்களினுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக அன்பு மொழியாக இருந்தது டான்ஸு. அதனால தான் அவங்க அப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு போஸ் வெங்கட் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் இப்போ வைரலாகி வருது.